திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வானங்கள் மகிழ் உரட்டும், மண்ணுலகு அக்களிக்கட்டும். ஏனெனில் நம் ஆண்டவர் வருவார், தம் ஏழையர்பால் இரக்கம் கொள்வார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லால் செயலால் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவர் மீட்டவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பி நீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்குள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவாராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனா என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். 49ஆம் அதிகாரம் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 10 வரை உள்ள இறைவசனங்கள். யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறைகவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 72 பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தலை தொங்குவதாக. நில
நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினவரும் அவர் நற்பெயர் பெற்றவர் என வாழ்த்துவாராக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 1 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதைய பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக், ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும். பெரேட்ஸின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது, ஓபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபெயாம், ரெகபெயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆஷா, ஆசாவின் மகன் யோசபாத், யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே,
மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் சேல்தேல், சேல்தேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக், சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, திருவருகை காலத்தின் 3வது வாரத்திலே இருக்கிறோம். திருவருகை காலம் அருளின் காலம், அன்பின் காலம், நம்பிக்கையின் காலம், அமைதியின் காலம், குறிப்பாக தயாரிப்பின் காலம். நாம் ஒவ்வொரு நாளும் தயாரிக்கின்றோம் கடவுளுடைய வருகைக்காக. இந்த தயாரிப்புகள் வெளி அடையாளங்களில் சிறப்பிடம் பெறுகிறது. அதை போன்று நம்முடைய அகவாழ்வில் ஆன்மீக வாழ்விலும் சிறப்பிடம் பெற வேண்டும். இன்றைய நாளிலே இந்த தயாரிப்புகளின் மத்தியிலே முன்னோரிடமிருந்து நமக்கு நாம் பெற்றுக்கொண்ட நல்ல பண்புகள், தியாக செயல்களை நன்றியோடு ஏற்று செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு உதவி செய்ததினால்தான் நாம் அனைவரும் இன்றைய நாளிலே இந்த ஆலயத்தில் இத்திருப்பலியில் பங்கேற்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை இல்லத்தில் உள்ள வயோதிபர்களுக்கு நற்கருணை வழங்குவது பழக்கம். அதில் ஒரு வயதான தாயுடைய செயல்பாடு என்னுடைய இதயத்தில் மிகவும் பதிந்து இருக்கின்றன. அவர்கள் மிகவும் ஆயத்தமாக இருப்பார்கள். வயது சுமார் 85 இருக்கும். அவருக்கு முன்னால் ஒரு ஸ்டூல் வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஸ்டூல் சுத்தமாக இருக்கும். அதில் ஒரு பைபிள் இருக்கும், ஒரு ஜெப புத்தகம் இருக்கும், ஒரு ஜெபமாலை இருக்கும். அவங்க ஜெபித்து கொண்டு இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, ஜெபமாலையும் சொல்லி கொண்டிருப்பாங்க. சென்ற பின்பு உடனடியாக நற்கர்நாதரை பெறுவதற்கும் ஆயத்தமாக இருப்பார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் ஆயத்தத்தோடு இருப்பதற்கு காரணம் அவர்கள் கடவுளிடம் கொண்டுள்ள நம்பிக்கை. கடவுளோடு ஒரு நெருங்கிய உறவோடு வாழ்ந்து வருகின்றார்கள். இத்தகைய வாழ்க்கை நம்மத்தில் தொடர வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு தனது கடைசி காலத்தில் தனது புதல்வர்களை எல்லாம் வரவழைக்கின்றார். அவர்களுக்கு ஆசீர் வழங்குகின்றார். அதே நேரத்தில் என்னென்ன நடக்கும் என்பதற்கு முன் அறிவிக்கின்றார். அதில் மகிழ்ச்சியான செய்தி உண்டு, எச்சரிக்கையான செய்திகள் உண்டு. இவற்றின் மத்தியிலே பிரமாணிக்கமாக செயல்பட வழிகாட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக மூதாதையர் பட்டியலை மத்திய நற்செய்தியால் தொடங்குகின்றார். பொதுவாக ஒரு நபரை அறிய வேண்டுமானால் அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய மூதாதையுடைய நிலை, இதையெல்லாம் உற்று பார்ப்பார்கள். நமது இறைமகன் இயேசுடைய பிறப்பை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் மூதாதையர் பட்டியல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதில்
42 தலைமுறைகள் கோடிட்டு காட்டப்படுகின்றன. அவற்றிலே 3 வகைகளாக பிரித்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. முதலில் ஆபிரகாம் தொடங்கி தாவீது வரை 14 தலைமுறைகள். தாவீது முதல் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலை வரை 14 தலைமுறைகள். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையிலிருந்து இயேசுடைய பிறப்பு வரை தலைமுறை 14. 42 தலைமுறைகளை ஆசிரியர் ஒழுங்காக குறிப்பிடுகின்றார். இந்த பட்டியலில் முதலிடம் பெறுவது ஆபிரகாம். இதற்காக ஆபிரகாமை மத்தேயு நற்செய்தியாளர் தேர்வு செய்கின்றார் என்றால் நம்பிக்கையின் தந்தை. அவர் இஸ்ராயல் மக்களுக்கெல்லாம் நம்ப தகுந்தவராக திகழ்ந்தார். அதே நேரத்தில் கடவுள் முன்னும் முழுமையான நம்பிக்கை கொண்டவராக திகழ்ந்தார். நம் அனைவருக்கும் பழைய ஏற்பாட்டு சூழ்நிலையில் இஸ்ராயல் மக்களுடைய வரலாறில் நம்பிக்கை தந்தை ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர். அத்தகைய முன்மாதிரியான வாழ்வு நம்மத்தில் தொடர வேண்டும். இந்த தலைமுறை அட்டவணைகளில் 4 பெண்கள் இன்னும் மரியாவுடைய பேரும் இடம்பெறுகின்றன. இவை நமக்கு சிறந்த படிப்பினைகளை தருகின்றன. 4 பெண்கள் இதோடு சேர்த்து கொள்ளப்படுவதன் காரணமாக பிற இனத்திற்கும் கடவுள் சொந்தம். அதே நேரத்தில் பாவிகளையும் கடவுள் மீட்பு திட்டத்திற்காக தேர்வு செய்கின்றார். இந்த 2 கருத்துகள் சிறப்பிடம் பெறுகிறது. ஆகவே கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர். சமூகத்திலே பாவி என்று ஒதுக்கப்பட்டவர்களுடைய குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இந்த 2 சிந்தனைகளை நம்முடைய வாழ்விலே பதிந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார், எல்லாரையும் அரவணைக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் கடவுள் தலைவராக இருந்து வழிகாட்டுகின்றார். அதே நேரத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாம் கடவுளிடம் வர வேண்டும். ஏனென்றால் கடவுளே நம்மை தேடி வருகின்றார். அவரை நம்பிக்கையோடு நாடுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய குறைகள் எல்லாம் அகலும். திருப்பாடல் ஆசிரியர் அவருடைய காலத்தில் சமாதானம் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய தனி வாழ்வில், குடும்ப சூழலில், பொது வாழ்க்கையில் சமாதானத்துக்கு எதிரான செயல்களை பார்க்கின்றோம். கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தோம் என்றால் சமாதானம் இயல்பாக வந்துவிடும். அதே நேரத்தில் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மரியாவுடைய பிறப்பும் மரியா வழியாக இயேசுடைய பிறப்பும் சுட்டி காட்டப்படுகிறது. இது ஒரு புதிய படைப்பாக இருக்கிறது. தூயாவின் துணையோடு இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்கின்ற ஒரு நிகழ்வுக்கு முன் தயாரிப்பாக இந்த தலைமுறை பட்டியல் இடம்பெறுகின்றது. ஒரு புரட்சி பெண்ணாக, ஒரு விடுதலை கொடுக்கின்ற பெண்ணாக, சமுதாயத்திற்கு புது வடிவம் கொடுக்கின்றவராக மரியா திகழ்கின்றார். நம்முடைய வாழ்விலும் இன்றைய சமூகத்தில் குறைபாடுகள் இருந்தால், அநீதி அக்கிரமங்கள் இருந்தால் அவற்றை வேரோடு மாற்றுவதற்கு ஒவ்வொருடைய வாழ்வும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திலே கடவுளை சந்திப்ப தயாரிப்போம். அதே நேரத்தில் கடவுள் விரும்புகின்றபடி ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு பிரியமாக அமைய இப்பலியில் உருக்கமாக வேண்டிக் கொள்வோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக வேண்டுவோம். திருவருகை காலத்தில் கடவுளை சந்திக்க பல விதத்தில் தயாரிக்கின்றோம். நம்முடைய தயாரிப்புகள் வெளி அடையாளத்தில் மட்டும் இருந்து விடாமல் ஆன்மீக வாழ்வுக்கு தொடர்பாக அமைய நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை இறைவனிடம் கேட்போம். வழிகாட்டும் விண்மீனே எம் இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அருட்பொழிவு செய்யப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறை பணியாற்றும் அனைவரையும் உமது ஆவியால் நிரப்பி இறை பணியை செவ்வனே ஆற்றி கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி இறை ஆட்சியை இம்மண்ணில் மலரச் செய்ய
வேண்டிய ஆற்றலை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நீதியின் நாயகனே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவரும் மொழி, இனம், சமயம் இவற்றின் பெயரால் மக்களை பிரித்தாளாமல் மக்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு நீதியுடனும் நேர்மையுடனும் நல்லாட்சி புரியவும் அண்டை நாடுகளுடன் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அணு ஆயுத போர்களை தீர்வாக கொள்ளாமல் உலக சமாதானத்தை முதன்மையாக்கி பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நலம் தரும் மருத்துவரே எம் இறைவா, இன்றைய நாட்களில் ஆலயத்திற்கு வர இயலாமல் வீடுகளில் நோயாளிகளாக இருக்கும் ஒவ்வொருவரும் உடல் உள்ள நலம் பெற்று உமது திருவுளப்படி வாழ்ந்து நலமான வளமான வாழ்வை அனுபவிக்கும் ஆற்றலை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. சீராக்கும் செம்மலே எம் இறைவா, இயற்கை பேரிடர்களாலும் பல்வேறு கலவரங்களாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் உடைமைகளையும் உற்றாரையும் இழந்து தவிக்கும் மக்களின் கண்ணீரை கனிவுடன் துடைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்கள் விரும்பி தேடும் அமைதியும் பாதுகாப்பையும் அளித்து அம்மக்களின் துயர் துடைத்து ஆசி வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுமே நிறைவேற்றுமே. நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் அமைதியாக வேண்டுவோம். அருள் வழங்க அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட விண்ணப்பங்களை உமது பாதத்தில் தருகின்றோம். குறிப்பாக நாங்கள் முன்னோரை நன்றி உணர்வுடன் நினைகூர்ந்து அவர்களிடம் உள்ள நல்ல பண்புகளை ஏற்று செயல்படுத்தவும் இந்த திருவருகை காலத்திலே எங்களுடைய ஆன்மீக தயாரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படவும் உதவி செய்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் உம்மகன் இயேசு வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. நினைத்து நினைத்து நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. நினைத்து நினைத்து நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி வேண்டுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் இத்தூய மறைகளின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக இந்நாளைய விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மேற்கூறிய செயலுமாகும். இறைவாக்கு அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவும் முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதை அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே இறைவா, வானதூத முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை பொழுந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுனவாக. அவர் பாடுபட உளங்கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நெய்கூர்ந்து வாழ்வுதர அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளென எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை எண்ணெய் கூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நஸ்ரேன் சூசை, எல்லா திருலைன ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தரலும். மேல் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோ அனைவரை இரக்கத்துடன் நெய்கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒன்றோராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடர்லம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரும்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தோளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்செய்தவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும், எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்தின் திருவுடல் திருத்தம் என்னை காத்திலே வாழ்விப்பதாக. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. உன்னை தேடும் எந்த உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா.
நன்றியுடன் மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் ஆவியாரால் தூண்ட பெற்று வரவிருக்கும் உம் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எரி விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனை அவர் அளிப்பாராக. நம் மீட்ப மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகிழ நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை அன்பின் சாட்சிகளாக திகழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. உள்ளம் உன்னை தேடி வந்ததே, உன்னை கண்டு அன்பில் துள்ளுதே. விழிகளிலே பால் நிலா தினந்தோறு திருவிழா, மாறா அழகே தாய்மரி, குறையா அன்பே நீ முழுமதி. காணாவூர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. தூய்மையான உள்ளம் நீ தேவன் வாழும் இல்லம். கையேந்தி வந்தோம் என் குறை கேளும் அம்மா. தேவன் வாழும் இல்லம் நீ தேடி வந்த செல்வம். காணாவூர் புதுமை அதன் காரணம் நீ அம்மா. கையேந்தி வந்தோம் என் குறை கேளும் அம்மா. காணாத இயேசுவை தேடி அலைந்தாயே அம்மா. தேடி வரும் எம்மையும் அம்மையே கண் பாரும்.
விண்ணில் வாழும் முன்னிலே அன்பு கொள்ள மெல்ல மெல்ல சொர்க்க வாசல் திறக்குதே மாறாழகே தாய்மரி குறையா